சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகரத்துல சதுர்த்தி முன்னேற்றம் தொழில்ல ஒரு புது யுக்திகளை கையாளுறது தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ டாக்டிக்ஸை வந்து ஒரு இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு புதுமையை புகுத்தி நல்ல லாபத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கும். நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் கரெக்டா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு போக முடியும். எனக்கு அதை பற்றின நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா காலை எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். கிட்ட பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. மாமியார் வீட்டோட ரொம்ப நாள் இருக்காங்க. மாமியார் வந்து 2 வார்த்தை பேசினா அடக்கம்னு இருக்குமா உங்களுக்கு உங்களுக்கு டென்ஷன் ஊன்னு கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உறவுகள்ல விரிசல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10வது ராசி மகரம். இப்போ காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமாக அமையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மகரம். அங்கே 4 கிரக சேர்க்கை அப்படின்றதுக்கு என்னென்ன கிரகம் எப்பப்போ வராங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வந்துட்டார். மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தானே நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு வழிபாடு பண்ணுறோம். பிப்ரவரி 13 வரைக்கும் இருக்கார். செவ்வாய் ஜனவரி 16லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். அங்கே இவங்க 4 பேரும் ஒன்றாவே இணைஞ்சு எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 18 நாட்கள். இந்த 18 நாட்கள் மகரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக சேர்க்கை அப்படிம்பாங்க. நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க, இந்த மாதிரி சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு சில வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிதான் வர்றதுக்கான பிராப்தம் இருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 நாட்களை நீங்க என்ன மாதிரி பயன்படுத்திக்கணும், என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் தெளிவாகவே சொல்லுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகரத்தில் சதுர்கிரக சேர்க்கை. அது வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். உங்களுக்கு மகரம் என்ன பாவம் அப்படின்னா 6ஆம் பாவம், ருண ரோக சத்ருஸ்தானம். கடன், எதிரி, நோய்களை கொடுக்கக்கூடிய பாவம். இந்த பாவத்தில் நோய்களை கொடுக்கவும் செய்யும், அதை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கும் அந்த பாவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாவத்தில் வந்து பாருங்க சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் சேர்க்கை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, முதல்ல சூரியன் உங்க ராசி அதிபன் 6ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. பொதுவாக ராசி அதிபன் 6ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது நம்ம வந்து பெருசாக அது வந்து சூப்பரா அப்படின்னு இல்லை. இருந்தாலும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. பெரிய லெவலில் கடன் கொடுத்தா அதை வாங்குறதுக்கு நம்ம படாத பாடு பண்ணணும். பெரிய லெவலில் கடன் வாங்கிட்டா கடன் வட்டி போடும், வட்டி குட்டி போடும், குட்டி குட்டி போடும் அப்படின்ற மாதிரி வரும். ஆக இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பெருசாக எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜகிரகம் 6ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஹீட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், மைக்ரைன் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் லார்ட் ஆஃப் 3 and 10, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ல் போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகும், தொழில் ரீதியாக நம்ம வந்து கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு ஒரு லோன் வாங்குறேன், என் தொழிலை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். என் தொழிலை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன்னா சாலிடாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். அதை ப்ராப்பராக வந்து தனிநபர் லோன் அப்படின்றது வாங்காதீங்க. நம்ம பேங்க் லோன் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை நம்ம கையிலேயே அமௌண்ட் இருக்குது, அது ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழிலை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக 10 பேருக்கு தெரியக்கூடிய தொழிலா நல்ல சூப்பராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன டூர் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம நெய்பர்ஸோட ஒரு நல்ல உறவு முறை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழிலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் இந்த 18 நாட்களில் ஒரு புள்ளையார் சுழி போட்டு தொடங்குவீங்க அப்படின்லாம். புதன், அதுக்கடுத்து புதன் அங்கே சேர்றாரு. புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் உங்களுக்கு 2 தனாதிபன். அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ல் போய் உட்கார்றா அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள்ங்க. என்னோட அதிகப்படியான புத்திசாலித்தனத்தினாலேயோ, எழுத்தாற்றல்னாலேயோ, ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலேயோ, என்னுடைய டேக்ட்ஃபுல் ஒரு தாட்னாலேயோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கடனை அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். கடனை அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். பிளான் பண்ணி அந்த கடனை அடைக்கிறேன். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்,
டாக்டர் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக மெடிகேஷன்ஸு எக்ஸசைசஸ் அதெல்லாம் செஞ்சு அதை வந்து ஓவர் கம் பண்ணுறேன். என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே ஆக்டிவாக, ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக லாபம் அப்படின்றது வரதானே செய்யும். ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ்ஸு. தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் ஒரு புது யுக்திகளை கையாளுறது, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ டாக்டிக்ஸை வந்து ஒரு இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு புதுமையை புகுத்தி நல்ல லாபத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி யார் கொடுப்பா அப்படின்னா புதன் கொடுப்பா. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 9க்கு அதிபன் உங்களுக்கு. இவன் வந்து மகரத்தில் உச்சமடைகிறான். அப்போ சுகஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி 6ல் போய் உட்கார்றார். அப்போ என்ன அர்த்தம்? ஐயோ 6ல் போய் உட்கார்றாரேம்மா, ஸ்தான பலம் இல்லையேம்மா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். உங்களோட கம்ஃபர்ட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால ஏதோ ஒரு விதத்தில் அப்லிஃப்ட் ஆகும். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அதிகரிக்குது. ஒரு விஷயம் எனக்கு 1 முறை ட்ரை பண்ணால் கிடைக்கலைங்க, 2 முறை ட்ரை பண்ணால் கிடைக்கலைங்க, 4 முறை ட்ரை பண்ணுங்க, சாலிடாக அந்த விஷயம் நடக்கும். அதுக்கான தப்பான ஒரு விஷயத்தை கிளிங் பண்ணிவிட்டு பிஞ்ச் பண்ணிவிட்டு நான் தான் சொன்னேன் அந்த தப்பான விஷயம் பர்ஃபெக்டாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு போக முடியும். எனக்கு அதை பற்றின நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா காலை எடுத்து முன்னாடி வச்சிங்களான்னா பின்னாடி வைக்காதீங்க. நல்லதோ கெட்டதோ நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பாட்டுன்னு அதை செய்கிறேன். அந்த மைண்ட் செட் இயற்கையாகவே சிம்மத்துக்கு உண்டு. இருந்தாலும் இந்த காலகட்டமும் பாசிட்டிவான விஷயம், யாரையும் கெடுக்க போகிறது இல்லை, எனக்கு அந்த விஷயத்தை அந்த தொழிலில் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா கிளிங் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லலாம். சரி, இங்கே மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. ப்ராப்பராக இதெல்லாம் நீங்கள் வந்து சேனலைஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு எதிரிகள் அப்படின்றது முளைப்பாங்க. சிம்மத்துக்கு எதிரிகள் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம்தான். ஏன்னா சிம்மம் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக போய் பேசக்கூடியவங்க இல்லையா? இந்த காலகட்டம் தயவு செஞ்சு அப்படி டைரெக்டாக பேசாதீங்க. ஏன்னா செவ்வாய் வேறு உட்காந்துருக்கான். டைரெக்டாக பேசுனீங்க அப்படின்னா நிறைய எதிரிகள் அப்படின்றது வருவாங்க. கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால தான் நான் முதல்ல சொல்கிறேன், பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. வாங்குற மாதிரி இருந்தால் பேங்க் லோன் தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு சாலிடாக நிறைய பேருக்கு வருவாங்க, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சேவை துறையில் இருக்கவங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல பேரு, புகழ் இது எல்லாமே கிடைக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் இருக்குதா, வேலை சுமை அதிகரிக்கும். அதே மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் மைனஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்மளுக்கு வந்து ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கடுமையான மன உளைச்சல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து வீட்லேயும் ஆர்கியூ பண்ணுவோம், ஆர்கியூமெண்டல் நேச்சர் அதிகமாகிடும். வீட்லேயும் ஆர்கியூ பண்ணுவோம், அக்கம் பக்கத்து பர்சனாலிட்டிஸ்கிட்டையும் ஆர்கியூ பண்ணுவோம், வேலை செய்கிற இடத்துலையும் ஆர்கியூ பண்ணுவோம். அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட்டுருங்க. ஆர்கியூமெண்ட் வந்து எப்படி பண்ணுவீங்க? சாதாரணமாக பண்ண மாட்டீங்க, பயங்கரமாக பண்ணுவீங்க. எதிராளி யோசிப்பா, ஏன்டா போய் அவங்ககிட்ட வாயை கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவீங்க. அது வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப குரோதத்தாவீங்க, உக்கிரமாவீங்க. அந்த உக்கிரமும் வேண்டாம். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சட்ட சிக்கல்கள் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம ஏதாவது வந்து முக்கியமான விஷயம், ரிஜிஸ்ட்ரேஷனு, அஃபிஷியலி டாக்குமெண்ட் சைனிங்கு, பேங்க் லோனு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் செய்யுங்க. டாக்குமெண்ட் சைனிங் எல்லாம் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த 18 நாளில். ஓகேங்களா? அதுக்கும் மேலே கன்ஃபார்மாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கா, புத்தி நல்லா இருக்கா, அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? கோச்சார பலன் அப்படின்றது சுய ஜாதகத்துக்கு அடுத்து தான். இது 50%, அது 50%. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பேச்சு அப்படின்றது இருக்கும். யார் உங்ககிட்ட பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. மாமியார் வீட்டோடு ரொம்ப நாள் இருக்காங்க, மாமியார் வந்து 2 வார்த்தை பேசினா அடக்கம்னு இருக்குமா உங்களுக்கு டென்ஷன் ஊன்னு கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவுகளில் விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உறவுகளில் விரிசல் வரா மாதிரி உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிடு. அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு ஜாஸ்தி, அமைதியாக இல்லை அப்படின்னா மைனஸ் ஜாஸ்தி. ப்ளஸ் வேணுமா மைனஸ் வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இந்த பலன்களை கேட்டுட்டு இருக்கோங்கம்மா, நீங்கள் சொன்னது எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணுறோம், சில முக்கியமான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுறோம். வீடு கட்டலான்னு நினைக்கிறோம், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை நட்டு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம், 2வது திருமணத்துக்கான ஒரு பிராப்தம் இருக்கான்னு தேடுறோம். அதே மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமான்னு பார்க்குறோம், குழந்தை பிராப்தம் இருக்குமான்னு பார்க்குறோம். நல்ல விஷயமும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயத்தை முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்க்குறதும் இருக்குது இல்லைங்களா? எது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் பெருசாக ஒரு பெரிய இண்டெக்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. பெருசாக எல்லா பலன்களையும் கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.